ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்ட் எடுக்கிறக்கே எனக்கு நேரம் இல்லை, எங்கே நிறைய ப்ரிப்ரேஷன் எல்லாம் பண்ணி வைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மதியம் நல்லா 1 மணி நேரம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் நான் செய்கிற மாதிரி இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் செஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எந்த வித டென்ஷனுமே இல்லாமல் ரிலாக்ஸாக நம்மளால் குக்கிங் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். நான் உங்கள் நதியா. எல்லோரும் சந்தோஷமாகவும் உடல் ஆரோக்கியத்துடனவும் இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது மண்டே ஆஃப்டர்நூன் மேலே எடுத்த விலாக் தான். ஒரு 2:30 3 o'clock இருக்கும். அப்போ தான் வீடியோ எடுக்கிறக்கே ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மீல் பிளான் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. சரி, ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணேன். நான் எப்போவுமே என்னுடைய டைரி ஒன்று வச்சுருப்பேன். அதில் தான் எனக்கு தெரிஞ்ச டிஷ் எல்லாமே எழுதி வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியாத ரெசிபீஸ் எல்லாமே அந்த நோட்டில் நோட் பண்ணி வச்சுருந்துப்பேன். அந்த டைரியிலேயே மீல் பிளானும் போட்டு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், இது எனக்கு என்னென்னலாம் ரெசிபி தெரியுமோ அது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத ரெசிபீஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைரியோ ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே ஊற வைக்க போகிறேன். நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சு. சரி, ஓகே, எல்லாம் ஒட்டுக்கா ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை சுண்டல், கருப்பு சுண்டல், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி இது எல்லாத்தையுமே ஒட்டுக்கா போட்டு கழுவி ஒரு 1லேருந்து 2 டைம் நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊறிச்சு அப்படின்னா நல்லாவே சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நானும் பாப்பா ஸ்கூலுக்கு போகிறக்க ஆரம்பத்துலலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 5:30 மணிக்கு தான் எந்திரிப்பேன். 5:30 மணிக்கு எந்திரிச்சேன் அப்படின்னாலுமே நாள் முழுக்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒன்றுமே இருக்காது. ஒன்றுமே பெருசாக நம்ம செஞ்சுருக்கவே மாட்டோம். ஆனால் காலையிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் சரியாக இருக்கும், வேலை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதனாலேயே இப்போல்லாம் என்ன பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா காலையில் 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறது. காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா தான் கடகடன் வேலை முடிஞ்சு நம்மளுக்கான டைமும் கிடைச்ச மாதிரி இருக்குது. அந்த டைமிங்கில் நம்மளுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான ரெஸ்ட்டுமே எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் இப்போல்லாம் நான் 4 மணிக்கு எந்திரிச்சுக்கிறேன். நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கில் 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதனால எனக்கு நிறைய டைம் கிடைக்கிறத பார்த்துட்டு அது என்னுடைய டெய்லி ரொட்டீனில் ஒன்றாவே மாறிடுச்சு. அதனாலேயே காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கல அப்படின்னா தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போல்லாம் காலையில் நேரமாக எந்திரிக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால நம்மளால் நிறைய வேலைகளை செஞ்சு முடிச்சிட முடியும், நம்மளுக்கான டைமுமே எடுத்துக்க முடியும். இன்றைக்கி உப்பு ஜாடி உப்பு முடிஞ்சிருச்சு. சரி, உப்பு ஜாடியை கழுவும் போதே அப்படியே புளி ஜாடியுமே கையோட கழுவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2யுமே ஒட்டுக்காக கழுவி வச்சுட்டேன். ஒன்று கழுவி ஒன்று கழுவாமல் இருந்தேன் அப்படின்னா அது ஒரு மாதிரி அந்த ஷைனிங்காக இருக்கிறது இருக்காது பார்த்திங்களா இன்னொரு ஜாடியில். அதனால நான் எப்போ வாஷ் பண்ணேன் அப்படின்னாலுமே 2 ஜாடியும் ஒட்டுக்காக தான் வாஷ் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி ஒட்டுக்கா வாஷ் பண்ணிவிட்டு கையோட எல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறமா காலையில் குக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு க்ளீனிங் எல்லாம் முடித்தேன் பார்த்திங்களா. அப்போவே வெஷல் வாஷிங் பண்ணும்போதே அப்போவே இந்த ஜாடிங்கள் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அது இப்போ ட்ரை ஆயிடுச்சு. சரி, எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறமா உப்பு புளி எல்லாமே போட்டு வச்சுட்டேன். இந்த ஆயில் பாட்டிலில் எப்பெல்லாம் எண்ணெய் முடியுதோ அப்போல்லாமே பாட்டிலில் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் ஃபில் பண்ணி வச்சுருவேன். அவ்வளோ சீக்கிரம் அது ரொம்ப மோசமாக ஆகிறதுக்கு விடவே மாட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த ஆயில் பாட்டிலெலாம் அவ்வளோ சீக்கிரம் நல்லா தேய்ச்சி கழுவவே முடியாது. இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இதை வாங்கி குறைஞ்சது ஒரு 2 years ஆகுது இருக்கும், 2 வருஷமாக ஆச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் என்னது நல்லா ஸ்ப்ரே பண்ணுது. இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பட்டை சோம்பு பொடி எல்லாமே முடிஞ்சிருச்சு. சரி, அதையுமே அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 1 மாதம் வரைக்கும் எனக்கு பிரச்சனையே இல்லை. இந்த பட்டை சோம்பு பொடி அரைக்கிறதுக்கு நம்ம அகாரா பிராண்டோட ரீகல் பர்சனல் பிளெண்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதுலேயும் இந்த குட்டி ஜாரை வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். இதில் அரைச்சேன் அப்படின்னா எனக்கு சூப்பராக நல்லா தூளாக, அதாவது நைஸாக எனக்கு கிடைக்கும். அதனால் சரி, இதுலேயே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். குழம்பு வைக்கிறோம், சுண்டல் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன்
சிக்கன் குழம்பு அதுக்கு எல்லாமே இந்த பட்டை சோம்பு பொடி போடுவேன். அதே மாதிரி பிரியாணி அதுக்கப்புறம் வந்து தக்காளி சாப்பாடெல்லாம் செய்கிறேன் அப்படின்னா அதுக்குமே இந்த பட்டை சோம்பு பொடி தனியாக அரைச்சி வச்சுருக்கிறது எடுத்து போடும்போது நல்லா மணமாகவுமே இருக்கும். அதுக்காக எப்போவுமே இந்த பட்டை சோம்பு பொடியும் அரைச்சி வச்சுருப்பேன். அதே போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுருப்பேன். இந்த அகாரா ரீகல் பர்சனல் பிளெண்டரில் வந்து சூப்பரான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கொடுத்துருக்காங்க. 3 செட் ஆஃப் ஜார்ஸுமே கொடுத்துருக்காங்க. வந்து அப்புறம் நம்ம ஜூஸ் ஐட்டம் இதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணி கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கான லிட்டுமே கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அஃபர்டபுளான ப்ரைஸில் சூப்பர் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க்மே கீழே கொடுக்குறேன். பொடி அரைச்சி அதையுமே ஒரு பாட்டிலில் மாற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை இல்லை. அடிக்கடி இந்த மாதிரி அரைச்சி வச்சுப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு நான் எப்படி எடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா 2 கட்டி பூண்டு அதுக்கு வந்து ஒரு துண்டு இஞ்சி அப்படிங்கிற மாதிரி எடுத்து தான் நான் வந்து இவ்வளோ நாளாக அரைச்சிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் பூண்டுக்கு ஈக்குவலாக இஞ்சி எடுக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக தான் எடுப்பாங்க. ஒரு கப்பு பூண்டு அப்படின்னா அதில் 3/4 கப்பு இஞ்சி அந்த மாதிரி தான் எடுத்து நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். சரி நீங்களுமே அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்து அரைச்சி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கூடயே லிட்டும் கொடுத்துருக்கறனால இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரீசர்லேயுமே வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் வரைக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நான் செய்கிற குழம்பு அதை பொறுத்து தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் முடியறதும் முடியாததும். இது வந்து மண்டே ஆஃப்டர்நூன் மேலே எடுத்த விலாக் தான். சண்டே வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை பார்க்குறக்கு போயிட்டு அப்படியே அங்கே வந்து சந்தை போட்டிருந்தாங்க. சந்தையிலேயே வந்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். கீரையுமே எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். கீரை எல்லாமே க்ளீன் பண்ணி நைட்டே வச்சுட்டேன். ஆனால் இந்த புதினா மட்டும் கிள்ளி வைக்க முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் விட்டுட்டேன். அதையுமே இப்போ உட்காந்து கிள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் நம்மளுக்கு தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அடிக்கடி இந்த புதினா சட்னி மல்லி சட்னி இதெல்லாமே அரைப்பேன். அதனால் வந்து எப்போவுமே வாரம் வந்து புதினா மல்லி வந்து கம்பல்சரி நான் வாங்கிட்டு வந்துடுவேன். நீங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நேற்றுக்கு வந்து நைட் ரொம்ப லேட்டாக தான் வந்தோம். 8 மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரும்போது. அதனாலேயே எல்லாத்தையும் ஒட்டுக்காக க்ளீன் பண்ணி வைக்க முடியல. இன்றைக்கே வந்து கீரை செஞ்சிட்டோம் அப்படின்னா தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போதே வந்து செஞ்சு சாப்பிட்டது ஒரு திருப்தி கிடைக்கும். அதனால் வந்து கீரையை மட்டும் கஷ்டமாக க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி அப்படியே நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் இதெல்லாம் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விட்டுட்டேன். காலையில் நேரமாக எழுந்திரிக்கிறனால ஒரு 2 மணி 1 மணி அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக படுத்து தூங்கி எழுந்திரிச்சிருவேன். தூங்கி எழுந்திரிச்சேன் அப்படின்னா தான் அந்த அன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மதியம் நீங்கள் தூங்குவீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். புதினாவை நல்லா கிள்ளி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து தண்ணியில் வந்து நல்லா அலசி வந்து தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சா அழுகி போகாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. அப்படியெல்லாம் அழுகாது. நம்ம நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது 1 வாரம் வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதே போல் நீங்கள் கீரையுமே பண்ணலாம். அதுக்கப்புறம் மல்லி புதினா பண்ணலாம். மல்லி மட்டும் பண்ணுறது நல்லதுக்கு இல்லை, மல்லி சீக்கிரம் அழுகிடுது. ஆனால் புதினா கருவேப்பிலை அப்படி கிடையாது, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். குட்டீஸுங்களெல்லாம் என்ன பண்ணாலும் ஹோம்ஒர்க் எழுத வைக்கும் போது நம்ம செல்லு பார்த்துட்டு இருந்தோம், அந்த டைமிங்கில் வந்து நம்ம வேறு ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த குட்டீஸுங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதே கிடையாது. அதனால் இப்போ புதுசாக ஒரு ட்ரிக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. புதினாவை நல்லா கழுவி எடுத்து வந்து அதை ட்ரை ஆகிறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா குட்டீஸுங்களை கூட்டிகிட்டு வரக்கு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டேன். குட்டீஸுங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் எழுத வச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து முன்ன வந்து புக் அதிகமாக படிப்பேன். இப்போ இந்த கொஞ்ச நாளாக படிக்கிறது இல்லை. ஸோ இந்த குட்டீஸுங்க ஹோம்ஒர்க் எழுதும் போது நம்ம சும்மாவே இவங்கிட்ட உட்காந்துருக்கணுமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் புக் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு புக் படிக்கிறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். இந்த குட்டீஸுங்களோட நான் உட்காந்து நம்மளும் படிக்கும் போது அவங்களும் படிச்சுட்டு எழுதுறதுக்கு கொஞ்சம்
இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது பாசிபிள் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் என் பொண்ணும் சரி என் பையனும் சரி, நான் அவங்கள ஹோம்ஒர்க் எழுத சொல்லிட்டு வீட்டில் கிச்சனில் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னாலும் சரி, இல்லை மொபைலில் ஏதாவது பார்க்குறேன் மெசேஜ் வருது அதை பார்க்குறேன்னாலும் சரி, நீ மட்டும் எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னை விட்டுட்டு நீ போட்டு சமைக்கிற, எங்களை கண்டுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அந்த கொஸ்டின்கெல்லாம் வந்து முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். என் பொண்ணும் சரி என் பையனும் சரி 2 பேருமே பக்கத்துலேயே உட்காந்து எழுதுன்னு சொன்னால் மட்டும்தான் எழுதுவாங்க, இல்லைன்னா எழுதவே மாட்டாங்க. அது ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரிஞ்சதே கிடையாது. உங்கள் குட்டீஸுங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணிடுங்க. நைட்டு டின்னர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்காட்ட இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சது பார்க்கும்போது நல்லாவே ஊறி புஃப்னு வந்துருந்துச்சு. சரி அதை வந்து எடுத்து ஃப்ரீசர்லேயுமே ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இன்னொரு டைம் வாஷ் பண்ணிட்டு எடுத்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு நம்ம டென்ஷனே இல்லாமல் ரிலாக்ஸாக நம்ம குக்கிங் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் supporting me. Bye.